ஒரு சில ஆலோசனை வழங்கும்படி மத்தியில் உள்ள தகப்பனாரை நாங்கள் முன்பதாக அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல முதியோரோடு தான் நடந்து கொண்டு இருந்தது. இருந்தாலும் இப்போ மாதம் ஒரு கூட்டத்தை வைக்க தேவன் கிருபை செய்தார். அப்போது மறுபுள்ள சொன்னார், இசை கிளாஸ் இங்கே நடத்தினா நல்லா இருக்குமா, ஒரு 10 நாள் நடத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் யார் யாரை கூப்பிட்ருக்காங்க எனக்கு தெரியாது. இருந்தாலும் அப்புறமா தான் நம்ம குடும்பத்தார் முதலாவது கூப்பிட்டுருக்காரு, மற்றவங்களையும் கூப்பிட்டுருக்குறாங்க. அடுத்த முறை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களும் வந்து கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கற்றுக்கொண்டவங்க இப்போது சும்மா ஒரு அடி ஒரு பாட்டு கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இது போதாது. தேவன் உங்களுக்கு வழியை திறந்துட்டார். தேவன் உங்களுக்கு வழியை திறந்தார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். நீங்கள் நினைத்ததை தேவன் என்ன பண்ணிட்டாரு, உங்கள் வேண்டுதலை கேட்டு இப்போது இசை கற்றுக்க உங்களுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இங்கே கீபோர்டு இருக்கிறவங்க கீபோர்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வாசிக்க முடியலன்னா இங்கே வந்து பாக்ஸ் இருக்குது, எடுத்து உள்ளேயோ இல்லை வெளியோ நீங்கள் வாசித்து பழகி கொள்ளலாம். நீங்கள் பழகி கொள்ளலாம். எப்படி வருது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவை. நீங்கள் நல்லா பழகிற வரைக்கும் இங்கே வந்து கீபோர்டு இருந்ததுன்னா எடுத்துன்னு வாங்க, எடுத்துன்னு வந்து பழங்க. பேடு சாமு அவர்கள் வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு, வாங்குறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்கே வந்து பழகிங்க. உங்களுக்குள்ள பெருத்த சமாதானத்தோடு அதை பழகி கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்யணும். வெளியே வாசிப்பதற்காக இல்லை, எந்த இடத்துல இருந்தோம் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களா. இசை வாசிக்கிறது ஒரு ஊழியம், இசை வாசிக்கிறதா ஒரு ஊழியம். அதனால் நீங்கள் அதை நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லை, இதோடு விட்டுறக்கூடாது. அதான் முக்கியம். இதோட எனக்கு வேலை இருக்குது அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக வரும் நாட்களில் தேவன் நாம மகிமைப்படத்தக்கதாக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, வருகின்ற மாதம் இந்த மாதம் 30ஆம் தேதி இங்கே கூட்டம் நடக்குது. அதுக்கு முன்ன வந்து நீங்கள் எப்படியோ ஒரு 5:30 மணி 6 மணி ஆகும் கூட்டத்தை ஆரம்பி. நீங்கள் அதுக்கு முன்னே ஒரு 4 மணிக்கெலாம் வந்து வாசித்தீங்களா உங்களுக்கும் ஸ்தோத்திரம் அது பயிற்சி அளிக்கத்தக்கதாக இருக்கும். அதே போல் நீங்கள் தான் இங்கே வரும் நாட்களில் மீட்டிங்கை நீங்கள் தான் மாற்றி வாசிக்கணும். இல்லை அவனை மட்டும் விடுறாங்க என்னை விடல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தான் முன்னாடி வந்து நின்று நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாசிக்கணும். அதே போல் வாசிக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்க இருக்கும்போது உங்க கூட வாசித்து கற்றுக்கொண்டுங்க இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்து ஒரு பெருத்த சமாதானமாய் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யணும். இங்கே வரும் நாட்களில் நீங்கள் தான் பேடு வாசிக்கிறது, ஸ்தோத்திரம் கீபோர்டு வாசிக்கிறதெல்லாம் நீங்கள் தான். அதை முதல் நான் வச்சுங்க. அதனால் கூப்பிட்டா நான் வரேன்னு சொல்லிட்டு வராதெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக வரணும். அந்த எல்லார் மத்தியில் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு பயம் என்ன ஆகிடும், இந்த பயம் போயிடும். அதனால் தயவுசெய்து வாங்க. தேவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறார். அது மட்டும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய். தேவன் உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இதுக்கப்புறம் நீ தான் அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா தேவன் எனக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இடம் கொடுக்கலாம் நீ சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிட்டார். நீ ஆரம்பிச்சோடனே அவர் உனக்குள்ள என்ன பண்ணார், கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதை முதல் நீங்கள் ஞாபகம் வச்சு, தேவன் தான் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். எப்போ ஜபித்தாலும் தேவன் நாம தான் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தணும். தேவன் தான் எனக்கு இப்படிப்பட்ட கிருபையை செய்தார் என்று சொல்லணும். இப்படிப்பட்ட கிருபையை செய்தார் என்று சொல்லணும். அது மட்டும் இல்லை, தேவன் நம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கலும் அவைகள் மனுஷன் இருதயத்தில் தோன்றும் இல்லை. அதுக்காக நம்மளுக்கு கண் காணவும் இல்லை தோன்றவும் இல்லை அப்படின்னு நினைக்கூடாது. தேவன் உனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டு அது கண் காணலை, நீ கண் காணலை ஸ்தோத்திரம். அதனால நான் இருதயத்திலும் தோன்றலை அப்படின்னு நினைக்கக்கூடாது.
தேவன் கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க தான் முயற்சி பண்ணணும். ஒரு ஸ்டெப்பு நீங்க எடுத்து வச்சீங்கன்னா தேவன் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பார். நீங்க எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கொண்டிருக்கிறது இல்லை, எவ்வளோ தேவனை தேடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஊழியத்தில் எடுத்து பயன்படுவார். இன்னும் அநேகருக்கு சொல்லுங்க. அடுத்த கிளாஸில் அவங்களாம் வந்து கலந்து கொள்ளட்டும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. நன்றி.